ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடவடிக்கையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ராணுவ வீரர் முரளி நாயக் வீர மரணம் அடைந்துள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆறுதல் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வீர மரணம் அடைந்த இந்த இந்திய ராணுவ வீரர் யார்? அவர் தொடர்பான விவரங்கள் என்ன? நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் நடந்து வரக்கூடிய நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பணியில் ராணுவ வீரராக பணிபுரிந்து வந்த ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டம் பெனுகொண்டா பகுதியை சேர்ந்த முரளி நாயக் ஜம்மு காஷ்மீரில் பணியில் இருந்தார். அப்பொழுது பாகிஸ்தான் படையினருக்கிடையே நடந்த சண்டையில் முரளி நாயக் உயிர் தியாகம் செய்தார். இது குறித்து அறிந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவரது குடும்பத்தினரான பெற்றோருக்கு போன் செய்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதோடு உங்களது குடும்பத்தினருக்கு ஆந்திர அரசு எப்போதும் துணையாக இருக்கும் என்று தெரிவித்தார். முதற்கட்டமாக அவரது குடும்பத்திற்கு ஆந்திர மாநில அரசின் சார்பில் அமைச்சர் சவிதா நேரில் சந்தித்து அதற்குண்டான 5 லட்சம் ரூபாய்க்குண்டான காசோலையை அவருடைய பெற்றோரிடம் வழங்கி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் அந்த முரளி நாயக்கோடைய வீர ஜவான் முரளி நாயக்கோடைய சிலையை அந்த பெனுகொண்டா பகுதியில் உள்ள முக்கிய பகுதியில் சிலை அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதி தெரிவித்தார். நாளை நடைபெறக்கூடிய இறுதிச் சடங்கில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆந்திர அரசு சார்பில் அவரது குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையும் வழங்கப்பட்டிருக்கு. அவரது இறுதிச் சடங்குகள் எப்போது நடைபெறும் ஜெயக்குமார்? இன்று இரவு அல்லது நாளை அவருடைய உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடல் வந்த பிறகு நாளை அல்லது நாளை மறுநாள் இறுதிச் சடங்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மாவட்ட நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். நாடே உற்று நோக்கும் வகையில் தாக்குதலானது நடைபெற்றது. இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்த சூழலில் இந்திய ராணுவ வீரர் வீர மரணம் அடைந்திருக்கிறார். நன்றி ஜெயக்குமார் விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.